ஹாய், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் 150 கிராம்ஸ் துவரம் பருப்பு போட்டு 1 லிட்டர் தண்ணியில் வச்சுக்க நல்லா வெந்துருச்சு ஒரு 75%. இப்போ இருக்கட்டும். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு இடித்து சேர்த்திக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறனால நம்ம டிஃபன் சாம்பாராக இருந்தாலும் கொஞ்சம் புளி ஊற்றி தான் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு தாங்கும். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்ந்தாப்பில் செய்கிறனால புளி சேர்த்து தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே சேர்த்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது 2 மட்டும் சேர்த்திக்கிறேன். ஒரு 3 முருங்கைக்காயும் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். அந்த அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம பாருங்கள், பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. நம்ம கடையணும்னு அவசியமே இல்லை. இந்த கரண்டியில் மசிச்சுட்டாலே போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு வெந்தது போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பருப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கடாய்க்கு. அல்லது நீங்கள் எது வேணாலும் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த குக்கர்லேயே இன்னும் கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இதுலேயே சேர்த்திக்கலாம். தண்ணி சாம்பாராக இருந்தால் தான் நம்மளுக்கு டிஃபனுக்கு இட்லி ஆகட்டும், தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ லஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறேன். அது கரைச்சி கடைசியாக தான் நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ லிட்டு போட்டு விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டு. 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள். நல்லா கொதித்து இப்போவே கம வாசனையோட சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு 75% காய் நல்லா வெந்துருச்சு. முன்னாடியே நம்ம புளி ஊற்றினா வேகாது. அதுக்காக இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சக்கூடிய புளியை இதில் சேர்த்திட்டு ஃபைனலாக பெருங்காயத்தூள் இதில் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்ப லிட்டு போட்டு விட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வாசனையோட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆயாச்சு. இந்த சாம்பார் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சாதத்துக்கும் லஞ்சுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொரியல், ஒரு ரசம் வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாட்டுக்கு காலையிலேயே நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, மல்லி இலைகள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சுட சுட ரைஸு. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் நான் லஞ்சுக்கு பண்ணிக்கிறேன். சாம்பாரும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய், ஆஃப் பாயில் வெண்டைக்காய், கட்டி தயிர். இந்த மாதிரி வெயில் காலங்களில் இந்த மாதிரி கண்டிப்பாக தயிர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த சாம்பாருக்கு இந்த தயிருக்கு ஊறுகாயும் சாம்பாருக்கு ஏற்ற ஆஃப் பாயில் வெண்டைக்காயும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ஆஃப் பாயில் வெண்டைக்காய் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.